பத்மாதனஸ்தாம் விபுலகலிதலீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீரவர்த்தனா விஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரைர் மணிகணகஜிதைர் ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம் महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் இவற்றையெல்லாம் நாம் பிரார்த்தனைகள் செய்து இந்த ஆலயத்திலிருந்து விபூதி தீர்த்தம் போன்ற பிரசாதங்களையும் வாங்கி இந்த விபூதியை நாம் 2 கைகளாலும் வாங்கி நெத்தியிலே சிவசிவ என்று அணிந்து மிகுதியை வீட்டிலே கொண்டு போய் சுவாமி அறையிலே இருக்கின்ற விபூதி தட்டிலே போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது வீட்டிலே நாம் தினமும் அந்த காலையிலே எழுந்து திருநீறு பூசுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே இந்த வெள்ளிக்கிழமை மங்களமான நாள் வீடு வாசலெல்லாம் துப்புரவு செய்து காலையிலே சாம்பிராணி தூவமிட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து தீபங்கள் ஏற்றி வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் இறை வழிபாடுகள் செய்யப்படுகின்ற பொழுதிலும் மலர்கள் தூவி இறைவனை பிரார்த்தனை செய்வதோடு மாலை வேளையிலே தீபங்களை ஏற்றி வைத்து தேவார திருமுறைகளை பாராயணம் செய்ய வேண்டும். நமக்கு எது எல்லாம் பாராயணம் செய்ய முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பை தரக்கூடியது. கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம், சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம், அபிராமி அந்தாதி என்கின்றதாக இந்த 100 பாடலையும் தினமும் ஒவ்வொரு பாடலாக கூட நாம் அதை பாராயணம் செய்கின்ற பொழுது செல்வச் செழிப்புகளும் சிறப்புகளும் மனதிலே ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடியதாக இந்த இறை பிரார்த்தனைகள் அமைந்திருக்கும். இவ்வாறு இறை வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய மனம் ஒருநிலைப்பட வேண்டும். வேறு சிந்தனைகள் இல்லாமல் நாம் ஒரு ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுதிலும் அங்கு சென்று பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்ற பொழுதிலும் வேறு எண்ணங்கள் இல்லாமல் ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி நாம் அந்த பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுதுதான் நாம் எதையெல்லாம் நினைத்து இந்த பிரார்த்தனைகள் செய்கின்றோமோ அவையெல்லாம் பூர்ணமாக நிறைவேறும். எனவே இதற்கு மனம்தான் முதல் காரணம். மனம் ஒரு நிலைப்பட வேண்டும், வேறு சிந்தனைகள் நமக்கு இருக்கப்படாது. இந்த ஐம்புலன்களும் ஒருவழிப்பட வேண்டும். கண்கள் இறைவனுடைய அலங்கார காட்சிகளை காண வேண்டும். காதுகள் இறை நாமாக்களை கேட்ட வண்ணம் இருக்க வேண்டும். வாய் இறைவனுடைய நாமாக்களை உச்சரித்த வண்ணம் இருக்க வேண்டும். மனம் இறைவனை எண்ணியவாறாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் இந்த பிரார்த்தனையில் ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளையும் நமக்கு தரக்கூடியது. இந்த வீட்டிலே இருக்கின்ற இளம் பிள்ளைகள் குழந்தைகளை எல்லாம் நாம் நல்வழிப்படுத்துகின்ற வகையிலே இவ்வாறு அதிகாலையிலேயே நாம்
ஆசாரசீரராக அவர்களையும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். சரி, காலையில் நமக்கு முடியவில்லை, சாயங்கால வேளையிலே ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று அந்த பிரார்த்தனைகள், கூட்டு வழிபாடுகளை, அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துகின்ற வகையிலும் அவர்களுக்கு அந்த இறை வழிபாடுகளிலே எவ்வாறெல்லாம் ஈடுபட வேண்டும் என்பதையெல்லாம் பெரியவர்களாகியவர்கள் சொல்லிக் கொடுத்து, கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது ஆசாரமாக போக வேண்டும், வேட்டி அணிந்து செல்ல வேண்டும், பெண் பிள்ளைகள் பட்டு பாவாடை அணிந்து செல்ல வேண்டும், இந்த நாகரிக உடைகளை எல்லாம் தவிர்த்து ஆலயங்களிலே சென்று இந்த பிரார்த்தனைகள் செய்வது, கூட்டு வழிபாடுகள், கூட்டு பிரார்த்தனை, அங்கே சிவபுராணங்களை எல்லோருமாக சேர்ந்து அந்த பாராயணம் செய்கின்ற பொழுதும் இறைவனுடைய பரிபூர்ணமான திருவுருளால் நமக்கு கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புலங்களிக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல புத்தளம் மாவட்டத்திலே முந்தல் கருங்காலிச்சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் ஆலயத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சங்கானை இலுப்பைத்தாழ்வு வெல்வில் ஸ்ரீ முருகமூர்த்தி ஆலயத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இன்னும் பல ஆலயங்களில் இந்த வைகாசி விசாகத்தை முன் நடைபெறுகின்றதாகிய இந்த உற்சவங்கள், அதேபோல் பட்டாப்பளை கண்ணகை அம்பாள் என்கின்றதாகிய இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே பெரும் சிறப்பு கொண்ட பழம்பெரும் ஆலயம் இந்த பட்டாப்பளை கண்ணகை அம்பாள் ஆலயம். அங்கே கடல் நீர் எடுத்து வந்து கடல் நீரிலே விளக்கு ஏற்றுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய அந்த ஆலயத்திலும் இந்த பொங்கல் வழிபாட்டை முன் நண்பர்களின் விசேஷ பூஜை வழிபாடு நாமும் கலந்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.